ஈவினிங் வந்து ஃபேமிலியோட வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. கணக்கம்பட்டியில இருக்க சர்க்கூர் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். மணி எங்களுக்கே தெரியாம வந்து அங்க ஏதோ வேண்டுதல் வச்சிருந்திருப்பாரு போலங்க. ஸோ வந்து அது நிறைவேறினால அந்த கோயிலுக்கு வந்து அரிசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாராட்டிருக்கு. அதனாலதான் எங்களையும் சேர்த்தி வந்து இன்னைக்கு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நாங்க போன டைம்ல வந்து கரெக்டா பூஜை டைம் வேற, ஈவினிங் ஒரு 6 o'clock. நல்லா திவ்யமா உட்காந்து சாமியும் கும்பிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சைலண்டா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, சுண்டலும். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். திடுதிப்புன்னு வந்து பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. என்னடா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பழனிக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் ஒரு டைம் கிடச்சிச்சு. மேலே எந்த வீடியோஸும் எடுக்க முடியலைங்க. அதனால கீழே வந்து கிரிவலம் போகிறதுக்காக வந்து அந்த பேட்டரி காரில் போய் நல்லா கிரிவலமும் சுற்றிட்டு நைட் டின்னர் வந்து பழனிலே எடுத்துக்கிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இதோட ஃபுல் லென்த் வீடியோ நம்ம ருத்துலாக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் பாருங்க.